அந்த காலத்தில் ஓஷோவை யாரும் படிப்பது என்பதே ஒரு தவறானதாக கருதப்பட்டது. யாராவது அதை வைத்திருந்தால் உடனே நீ ஓஷோவை படிக்கிறாயா என்று கேட்பார்கள். அப்போது அவருடைய பெயர் ஆச்சாரிய ரஜனீஷ். அந்த புத்தகங்கள் என் சகோதரர்களால் கொடுக்கப்பட்ட போது முதலில் சந்யாஸ் என்கிற ஒரு புத்தகம், அவருடைய அந்த மாதாந்திர பத்திரிகை என் கையிலே கிடைத்தது. முதலில் ஒரு தயக்கத்துடன் என்ன சொல்லியிருக்க போகிறார், ஏனென்றால் எனக்கும் சமூகம் எதை என்னுடைய மனத்திலே பதித்திருந்ததோ அந்த சிந்தனைகளே மேலோங்கி இருந்தன. பிரிஜுடிஸ் என்று சொல்லுவார்களே, அது தயாரிக்கப்பட்ட மனத்தோடு அதை பிரித்தேன். ஆனால் அதை வாசிக்கிற போது முதலில் வாசித்த கட்டுரை வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசிப்ளினிங் அண்ட் கண்டிஷனிங் என்பதுதான். பல நேரங்களில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஒழுக்கப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்.